ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாசில்தாருக்கும் ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த சர்க்குலர் வெளியிட்ட டேட் பார்த்திங்கன்னா 4/3/2024. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நத்தம் ஓபிடி ஸ்கீம். ஓபிடி அப்படின்னா ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர். இந்த நத்தம் நிலங்களுக்கான ஆன்லைன் முறையில் பட்டா டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான வசதியை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சர்வீசஸ் எது மூலமாக எனேபிள் ஆகிருக்குன்னா சிஎஸ்சி சென்டர் மூலமாகவும் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் டேரெக்டாக சிஎஸ்சி சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இ-சேவை மையம் போனீங்கன்னா அவங்க சிஎஸ்சி சென்டரை வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் சிஎஸ்சி ஐடி மூலமாகவும் நீங்கள் நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது பொதுமக்கள் வந்து தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாகவும் நம்ம நத்தம் நிலத்தினுடைய பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இன்னொன்று பாருங்கள், பேனிங் ஆஃப் மேனுவல் நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் அண்ட் பேனிங் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் மேனுவல் நத்தம் பட்டா. இப்போ நேரடியாக போயிட்டு நம்ம மனு கொடுத்து நத்தம் பட்டா வாங்குறதாக இருக்கட்டும், அல்லது நேரடியாக தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு மனு கொடுத்து நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதாக இருக்கட்டும், இனிமேல் அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து எதுவும் நடக்கக்கூடாது. அது முற்றிலும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நத்தம் பட்டாக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணதாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேனுவலாக இனிமேல் எதுவுமே நடக்காது. நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது அதோட மீனிங்கு. அதாவது பட்ஜெட் 2023 to 2024 இந்த பட்ஜெட் தாக்கலப்போ நம்மளுடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். 20/3/2023 வந்து சொல்லியிருக்காரு. அதாவது கிராம நத்தம் பட்டா வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பட்டா டிரான்ஸ்ஃபரும் வந்து நத்தம் நிலங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபரும் கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா நத்தம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.42 கோடி ரெக்கார்ட்ஸ் நத்தம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நத்தம் நிலத்தினுடைய பட்டா சிட்டாவாக இருக்கட்டும், பதிவேடாக இருக்கட்டும், அல்லது எஃப்எம்பி மேப் நில வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்து நத்தம் நிலங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரே வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது வந்து பார்த்திங்கன்னா 1.42 கோடி நத்தம் நிலங்களுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வந்து கூடிய விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான முதற்கட்ட முடிவாக மணப்பாறை தாலுக்காவில் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்தாங்க. ஜூலை 2023 இந்த நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி டெஸ்டிங் பர்பஸில் வந்து முதல் முறையாக மணப்பாறை தாலுக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜூலை 2023. அடுத்தபடியாக கிணத்துக்கடவு தாலுக்காவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கிணத்துக்கடவு தாலுக்காவில் ஆகஸ்ட் 2023 அந்த சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நல்லா இருந்ததுனால இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக 146 தாலுக்காவில் இந்த வசதி கொண்டு வந்துட்டாங்க. நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற வசதி தமிழ்நாட்டில் மொத்தமாக 146 தாலுக்காவில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த புதிய வசதி என்னையிலேருந்து அமலுக்கு வந்திருக்குன்னா மார்ச் 1, 2024. ஸோ இந்த தேதியிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4/3/2024 அன்றைக்கி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதற்கான செய்தி வெளியீடு கூட வந்திருக்கும். இப்போது ஒரு பொதுமக்களாகிய நம்ம இந்த நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணுன்னா மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று சிஎஸ்சி சென்டர் மூலமாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டல் இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மூலமாக நீங்கள் நத்தம் ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறது ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்தம் சிட்டா அடங்கல் பட்டா எஃப்எம்பி மேப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த சர்வீசஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. கீழே வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு, ஒர்க் ஃப்ளோ ஃபார் என்ஐஎஸ்டினா நாட் இன்க்ளூடிங் சப்டிவிஷன். இப்போது நிலம் இருக்குது, அது வந்து சப்டிவிஷன் பண்ணாமையே டேரெக்டாக வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் விஏஓக்கு போகும், அதுக்கப்புறம் ஜோனல் டெப்டி தாசில்தார் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒர்க் ஃப்ளோ ஃபார் ஐஎஸ்டி அப்படின்னா இன்க்ளூடிங் சப்டிவிஷன். இப்போ ஒரு நிலம் இருக்குது, அதில் 2 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட் ஒருத்தருக்கும் இன்னொரு பார்ட் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்டிவிஷன் நம்பர் க்ரியேட் பண்ணணும்.
அப்போது உங்களுடைய அப்ளிகேஷன் யாருக்கு போகும்னா சர்வேயருக்கு போகுது. அப்புறமா பாருங்கள் டிஏஎஸ் போகுது, தென் தாசில்தாருக்கு போகுது. அவர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ அவர் அப்ரூவ் பண்ணால் உங்களுடைய பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் மேனுவலாக எந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்லேயும் வாங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லா தாசில்தாருக்கும் அனுப்புங்க அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு. பி மதுசூதன் ரெட்டி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் மேனுவலாக எந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், நார்மல் பட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், மேனுவல் அப்ளிகேஷன்ஸ் வாங்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சிஎஸ்சி சென்டர் மூலமாகவோ அல்லது தமிழ்நிலம் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக வரக்கூடிய அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணணும் இந்த 1/3/2024 ஸோ இந்த தகவல் முடிஞ்சவருக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.